அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட அதாவது மகாபாரதமா? ஸ்ரீ மகாபாரதம். உன் சௌரியத்துக்கெல்லாம் சிரிக்க முடியாது. அது இல்லப்பா, மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட என்னது அர்ஜுனன் தவசி. அர்ஜுனன் தவசி இந்த நாடகத்தில் நான் நிரந்தரவாயில் நான் யார் என்று புரிந்தாய்? அப்படியா? இருந்த போதிலும் அப்ப அதுக்கு வாடவில்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க? பேச அதே சாக்கல மனப்பாடம் பண்ற என்ன சொல்லலாம் பேசு. நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படியே இல்ல வேற வச்சிருப்பேன்டா. அண்ணா அதாவது எதுக்கு தெரியுமா நான் எதற்காக வந்திருப்பேன்? என்ன காரணமாக வந்திருப்பேன்? எதை முன்னிட்டு வந்திருப்பேன்? என்னை கொண்டு என்ன நடக்க போகுது? போலீஸ் வந்து நான் எதுக்கா வந்திருப்பேன்? நாளைக்கு 500 வருது 1000 வருது வாங்கறதுக்கு. ஏய் சண்டாடா, என்ன பார்த்தா காசு கொள்ளணும். ஹரிகரி பொன்னாமங்கே என் பேரை சொன்னேனே ஏதாவது தெரிந்ததா என்ன? அப்படியா? நந்தநந்தனன், நாராயணன், மதிசூதனன். என்னத்தா மதிசூதனன், என்னது பாரத்தா இல்ல 950 ரூபாய் கேக்குறான். எதுக்கு? கேஸ் ரேட்டையா? கேஸ் வாங்கினேன். இல்ல இல்ல சேர்த்து வந்து உள்ள வீட்டுக்கு வந்து போறதுக்கு எவ்வளவு கேக்குறாங்க? 1150 ரூபாய் கேக்குறான். 50 ரூபாய் சேர்த்து டீ காசு கணக்கு கேட்கலாம். என்ன இப்ப கேஸ் வாங்குறதுக்கு வந்துருக்கிற நீங்க தானே சொன்னீங்க கேஸ் வாங்கினேன். கேஸை வாங்கினேன். ஓ கேஸை வாங்கினேன். பெருமாள் பெருமாள் பாலாஜி கேகேபி வெங்கடாச்சலபதி எஸ்என்ஆர் பஸ்ஸா? டேய் பஸ்ஸுக்கு தாண்டா என் பேரை வச்சிருக்காங்க. அப்படியா? நம்ம மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஈடு வாங்கிட்டு தெரிஞ்ச எட்ட சிக்கலப்பா. அதுல உள்ள போந்துருவேன். பஸ் பேரு தான் என்னது? பஸ் என்னது இல்ல, பஸ் ஓனர் இன்னொருத்தவங்க. சரியா? திருமால் திருமால் பெருமாள் பெருமாள் பாலாஜி பாலாஜி ஆபத் பாண்டவன். சீக்கிரம் சொல்லு. டீயா இருக்கு. ஆபத் பாண்டவன் ஆபத் பாண்டவன். ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி பண்ற? அது ஏன்டா வைடா அரிகரி மூலம் என்று சொல்லக்கூடிய பரந்தாம சின்ன கண்ணன். அட நீங்க? ஆமா கண்ணன். ஆமாடா. அட அந்த உலகளந்த நாயகன். டேய் உலகளந்த மாயவன். உலகளந்த மாயவன் சாமி கடவுளே. ஆமா
கடவுள் நாராயணன், நீங்க பரந்தாமன், தாங்கள் பெருமாள். ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணனுக்கு தாங்கள் புலிதிகாட்டுல என்ன வேலை? இல்லப்பா கதையில கதையில வந்து அப்படி இருந்தாலும் இந்த ஒன்னாலப்பட்ட கோபால கண்ணனை ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை. தாய் தந்தை அடடே. அக்கா, கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேனசாமி ஏய், இன்னும் கேட்காம தான் இருக்கிற. சொல்லுங்க யாரு? அன்பா, என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? அன்பா, என்னுடைய பிறப்பின் ரகசியமாகப்பட்டது ஒரு விந்தையிலும் விந்தையானது. விந்தையில விந்தை. ஆமா. என்ன விந்தை? எப்படி தெரியுமா? அதாவது நான் ஒரு வித்தில்லாத விண்டபடா. நான் ஒரு வித்தில்லாத விண்டம். அது எந்த கடையில் வைக்குது? என்னது? வித்தில்லாத விண்டம். வித்தில்லாத விண்டம், விதை இல்லாத ஒரு பொருள். நீங்க? ஆமா. அட உங்களுக்கு விதியா இல்ல. விதை இல்லாம தான் பிறந்திருப்பனா? அப்படி அல்லப்பா. எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், உதாரணமாக மரம் முன்ன வந்ததா, விதை முன்ன வந்ததா? ஏங்க இது தெரியாதா? அந்த விதை போட்டா தான் மரம் வரும். அப்ப விதை எங்க இருந்துப்பா வந்தது? அத்தானு. அப்ப மரம் போட்டா தான் விதை வரும். அப்ப மரம் எங்க இருந்துப்பா வந்தது? தெரியலையே. அது போலதான் என்னுடைய பிறப்பு. உங்க பிறப்பு? ஆமா. ஐயோ அன்பா, அப்படி நான் பிறந்துட்டாலும் அன்பா, என்னுடைய அவதாரங்கள் என்ன என்ன அவதாரம் தெரியும்? என்ன அவதாரம்? அதாவது கிரிதா திரிதா துபாவரி கலியுகம். ஆமா, கிளிதா தெரியுதா? எங்க போய் கண்டுபிடித்த கோயிலுக்கிட்டியா? கிரிதா திரிதா கிரிதா கிரிதா திரிதா துபாவரி கலியுகம். கலியுகம் யுகமோ 4. அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம். 108 அவதாரம். ஆமா. என்னுடைய தசவதாரமோ 10. என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? முதல் அவதாரம் மச்ச அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். மூன்றாவது வராக அவதாரம். நாலாவது நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது பரசுராம அவதாரம். ஆறாவது குள்ள பாவன அவதாரம். சரிங்க. இந்த 6 அவதாரங்களும் எந்த யுகத்துல எடுத்தேன்? கிரிதா யுகத்துல எடுத்தேன். கிரிதா யுகத்துல என்ன அவதாரம் எடுத்தேன்? அதாவது எப்படி தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ராமராக அவதாரம் எடுத்து ஏகபத்தினி விரதம் பூண்ட. ஆமா. சரிங்க. அப்படி ஏகபத்தினி விரதம் பூண்டு இருந்தாலும் அன்பா, இந்த துபாவரி யுகத்துல நான் என்ன அவதாரம் எடுத்தேன்? பலம் கிட்ட பலராம அவதாரம் எடுத்தேன். 8ஆவதாக 9ஆவதாக சின்ன மாய கண்ணனாக, அதாவது சின்ன கண்ணனாக அவதாரம் எடுத்தேன். 8ஆம் போர் கண்ணன் சொல்றாங்களே. ஆமாப்பா. அது நீங்களா? அது எப்படி தெரியுமா? 8ஆம் போராக எப்படி தெரியுமா மாறியது? சாமி 8ஆம் போர் கண்ணன் சொல்றீங்க. அப்ப 8 ஊர்ல குட்டிச்சவராய் போயிருமே. அப்படி இல்லப்பா. எப்படி தெரியுமா? நானும் மாலை சுத்தி பிறந்தவன். மாமியாளுக்கு ஆகாது. மாமன் தாய் மாமன் ஆகாது. நானும் கொடி சுத்தி பிறந்தவன். கோட்டைக்கு ஆகாது. அது போலதான்ப்பா. மாமனை யாரே என்னுடைய தாய் மாமனாகிய கம்சனை எழுப்பதற்காக அந்த அவதாரம் எடுத்தேன். 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தீங்க. அந்த 8ஆம் போர் கண்ணல உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? ஈண்டெடுத்த மாதா. என் தாயா தந்தையா? சொல்லுங்க. யாருக்கு தெரியும்?